நான் இங்க ஏடா நெஞ்சல பேசிட்டு இருக்கறேன். அது அப்படிதாங்க. நான் நெஞ்சல பேசறேன். இந்த மாசம் அப்படிதான் அவன். ஏய் எப்பவுமே அப்படி. மாத்திரை பிரதி ஆபகம். என்னால காமிய மாட்டேன் 5 மணிக்கு மேல வா. ஏன்டா? நான் வந்து புள்ள காமினா நாங்க டேய் டேய் டேய். சண்டாளா. அது எடுத்து எடுத்து கொடுத்து எனக்கு தேவைப்படுது. அவரே அடிச்சுக்குவார். சரி. இப்ப பாரு. ஒரு கோரிஞ்சி கீழே இறக்கடி. யாரிடத்தில் பேசுகிறோம்? எங்கிருந்து பேசுகிறோம் என்று சட்டமும் பயமில்லை. ஓய் நான் கூட பரவாயில்லை குட்டியானா என்னென்னமோ நினைச்சேன். என்ன? அட இவருக்கு தெரியல. யாரு? அட சத்தியமா இவருக்கு தெரியல. தெரியலையே. காரணம் சாவனாது கக்கு சோசிமேனே. ஆட பாரு. ஆராஜி மரியா பாத்தா. பாத்தியா தெரியலடா. காதுடா. கேக்கலன்னு. அருமை தோழா. வாங்க அம்மா பாட்டி ஓடா. ஏண்டா தாயே. போடு அவன் எழுதுறான். அவனியா? ஆஃபர் நிறைய இருக்கு. வெடுக்குன்னு வரணும் நான் பக்கத்துல. 6 மாசமா கை வாங்கி மாதிரி இருக்குது எங்களுக்கு. என்ன சொல்லிட்டு இருந்த? நான் எதுவுமே சொல்லலைங்க. ஏடா சொல்லிட்டு இருந்தா? வாடா அங்க திறந்து பாக்க அடிச்சு திறந்து பாத்துட்டு வாடா. குஞ்சு இருக்குதா இல்லையான்னு பாத்துங்க. குஞ்சு இருக்குதா இல்லையான்னு பாத்துங்க. குஞ்சு இருக்குதா பாக்குற இடமாடாது தலைவரே. அவன் குஞ்சுக்குதான் பாக்கல. அதை கழுட்டி எப்படி வாயில வைக்கலான்னு பாக்குறான். வாடா அதுக்கு அவனே பரவாயில்ல இருக்கட்டும். நீராக அமர்ந்திருக்கும் தெய்வீக சபை மாபெரும் பொன்னையன் சபை. மாபெரும் பொன்னையன் சபை. சபை இச்சபையில் ஆடாக பிறந்த அப்பமார்களும் என்னாக பிறந்த தாய்மாதர்களும் அறுபெரும் தாய் பிள்ளைகளும் யாவற்றவர்களும் அது மட்டுமல்ல எங்க கரிக்காப்பட்டி கரட்டுக்கு ஏரி வேலைக்கு சொல்லும் எங்கள் பாட்டி மாதர்களும் கடகாப்பட்டி கடகாப்பட்டிகளை காது போட போட்டேன். கரிக்காப்பட்டி அதுக்கு காது போட கடகாப்பட்டி மயில்பட்டி அப்படியே சொல்லுங்க. வேற வட வைக்கிற கறிக்குளம் போட்டாங்க. வேற யாவற்றவர்களும் கடல் அழிவாட் சொல்லுள்ளார்கள். நாட்டுக்கு நாடு பேரும் புகழும் தெரிந்த பொன்னாடு. இந்நாட்டின் பெயர் என்ன? நாட்டின் பெயர் என்னமோ ஊரு அது தெரியாம அங்கிருந்து வண்டி எடுத்து வந்தாங்கல்ல. நெல்லுக்காரன் வளவி. இப்ப சொல்லு நெல்லுக்கார வளவி. என்ன நெல்லுக்கார வளம் என்றால் நீர்வளம் நிலவளம் ஜனபலம் பணபலம் ஜனபலம் படைபலம் 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 ஐவளம் பொருந்திய மச்சத்தை ஒற்பாகிய என் நன்னகரம். என் நகரத்தில் எல்லாரும் எழுந்தருடைய உலகமில்லாம அருள்பாலிக்கும் முந்தி பிறந்த முனிப்புக்காக வேண்டி மகளிதான் முதுமல்லத்து போடுவாய் அழுவை நாடகம் அரங்கேற்ற வைத்துள்ளார். என்ன நாடகம்? அதே நாடகம் தாங்க. சொன்னாங்களே பாஞ்சால குருவஞ்சி ஆஞ்சால குருவஞ்சி அல்லது நவதானியங்கள் பிறப்பு. நவதானியங்கள் பிறப்பு என்ன நாடகத்தை அரங்கேற்ற வைத்துள்ளோம். இந்நாடகத்தில் வேடுபட்டு வந்திருக்கிறேன். அது ஒண்ணு அது உண்டு அவங்க போகாத அப்பப்ப அப்படிதான் குதி பண்ணானே. நான் யார்? எமது பெயர் என்ன? அப்படி என்பதை ஒவ்வொன்றாக வஜனித்து வரி வந்தோம். சற்று செவி கூர்ந்து கேட்க வேண்டும். செவி கூர்ந்து கேட்கணும். இல்ல நீ என்னைக்கே இல்ல என்ன பண்றப்ப ஒரே செருவு என்ன செருவு வயிற்றுல சோறு போடுவாய் பெருங்கோடல தடுக்குங்க. அப்ப நெஞ்சில விடுறை பழுவெலும்பு தடுக்கும். அப்ப மண்டையில விடுறை மண்டை ஒரு தடுத்து சாமி கத்தி எடுத்து விட்டேன். எடுத்தா நான் குத்தாம இருக்க மாட்டேன். குத்தாம இருக்க மாட்டேன். ஆமா எடுத்தா விட்டேதான் விடுப்பேன். குமீர் கொலையில உடுப்பி கத்தி அந்த நெறி நெளிச்சு விட்டீங்க. நான் யார்? தங்கள் பெயர் என்ன? நாடு நகரம் என்ன? உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு?
யாரு இப்ப என்ன எதுக்கு வந்தீங்க? இன்னும் அது மட்டுமல்ல கருப்புற வல்லாதபட்டி சேர்ந்த என் ஐயாவை விலகப்பட்ட என் செல்வன் அவர்கள் யூடியூப் சேனல் செல்வன் அவர்கள் வருகை தந்துள்ளார். அன்னவருக்கும் நமது நாடகத்தை கண்டுகளிக்கு வந்த ரசிக பொதுமக்கள் குடும்பங்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு நிறைந்த செல்வத்தோடு நீண்ட ஆயுள் பெற்று இந்த முனியப்பன் அருள் பெற்று சுகத்தீமையாக வாழ வேண்டும். சூராகவா நமது வயிறை உரைத்தாரே உண்மையை சபையில் நுழையுதா இல்லையா? சாமி நுழையிறதே இல்ல. 2 மாசம் ஆகுது. என்ன சொல்ற? இல்லைங்க டெய்லி கூத்துக்கு வரேன். அட்டிக்கு அட்டி ஒண்ணு இடுப்பு கீழே படுது. அதனால இப்ப இது பண்ண முடியல. என்ன நுழையிற சொல்றீங்க? நீ என்னது கேட்ட? நான் சொல்லும் வார்த்தை உன் செபையில் நுழைகிறதா? ஓ வார்த்தைகள் எங்கேயோ பின்னாடி மத்தாளக்கார சத்தம், முன்னாடி ஆளு புது சத்தங்க. இப்ப சொன்னீங்களா தெரியுங்க? மோசமானது. இப்ப சொன்னீங்களா தெரியும். நண்பா சுவாமி மன்னாதி மன்னன் மன்னாதி மன்னன் மகடமுடி வேந்தன் மயிரபுடி வேந்தன் எங்க மகடமுடி வேந்தன் மகட முடிவேந்தன் ராஜாதி ராஜன் ராஜாதி ராஜன் ராஜா மார்தாண்டன். என்னது மாடுதான் நீ? ராஜா மார்தாண்டதா? ஓ ராஜா மார்தாண்டன், ராஜா கிரீடாதிபதி, ராஜா திருட்டு கூதி எங்க சொன்னாரு. ராஜா கிரீடாதிபதி, ராஜா கிரீடாதிபதி, மன்னன் பரம்பரையிலே பிறந்த பரம்பரையில் பிறந்தே வணங்காத முடியும் வணங்காய் முடியும், வணங்காய் முடியும், வணங்கா முடியும், இணைஞ்சாது நஞ்ச படைத்த நெஞ்ச படித்தே வெங்கல சரிகர படைத்த எமது பெயரோ மாமன்னன் மன்னன் 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 துரியோதனன். சொல்றீங்க சரிங்க. வெங்கல சரிகரம்னு சொன்னீங்களே, ஆமா. இந்த வெங்கல சரிகரம் எங்க இருக்குது? எதுல இருந்து எது வரைக்கும்?
இது வரைக்குமே தான் இருக்குது. வெங்கலம் இருக்கு. இதெல்லாம் வெங்கலம். ஆமாடா. என்னடா தெருப்பு? சாமி உண்மையில வெங்கலமா? ஆமாடா. ஏய் போடங்குது. போட்டுட்டா. டேய் ஆளை முடிச்சுட்டறடா டேய். ஏங்க ஏற்கனவே மூச்சு நானே பட முடிக்க முடிய மாட்டேங்குது. ஏங்க இது வெங்கலம் ரைட்டு. இது வெங்கலம். இடுப்புக்கும் கீழே அந்த குஞ்சி வெங்கலமா? பிரிச்சு கூடாது. அது தோல் கத்தி. என்ன கத்தி? கரிமூஞ்சி. துணைக்கு வரல எல்லாம் வினைக்கு வந்திருப்பாங்களான்றது. பேச நாங்களாம் ஓட கூட்டிட்டு போனா உடனே வண்டி ஏற்றி விட்டுருவோம். யமத பைய துரியாதனாக விட்டாலும் என்னை பற்ற மாதம் 300 நாள் 3000 சுவனாடிகள் தன் அங்கத்திலே என்றெடுத்தார்களே கண்ணே மணியே கற்கண்டே தேனை அமுதே என்று என்ன வாடாத வயிறா வருத்தமலா சுமையாக சுமர்ந்து என்னை பெற்றெடுத்தார்கள் என் அன்பு தெய்வங்கள். அவர் எப்பேற்பட்டவர்கள்? யார் தம்பி அது? ஆமா உனக்கு அப்பமா இருக்கிறாங்களா? எனக்கா? எங்கதே கேட்காம ஏண்டா நான் குதிக்க சாமி நண்பா தங்கள் மேல் துரியாத மன்னனாக இருந்த போதிலும் தங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தையா இருக்கேன். நண்பா சுவாமி என் தந்தையோ திருதராட்டியர். தந்தையோ திருநாட்டியர். திருதராட்டியர் திருதராட்டியன். சரி சொல்லு. யோ சொல்லிக்கிட்டு என் தாயோ காந்தாரி. தாயோ காட்டேரி காந்தாரி காந்தாரிக்கும் காந்தாரிக்கும் திருதராட்டியருக்கும் திருநாட்டியருக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? சரியாக 100 ஆண் மக்கள் பிறந்தோம். அண்டாளமுட சாமி எனக்கு சம்பளம் கூட மாட்டாங்க. உங்க 3 காலையும் கொண்டு கூப்பிடுற சாமி. என்ன கழுதியா? 3 காடா? இல்லைங்க 2 கால் தானே இருக்குது. டேய் போட்டுண்டா.
உங்க காலை கூட பிடிச்சி கும்பிடுறேன். எனக்கு சம்பளமே வேண்டாம், நீங்க விடிய விடிய கூத்தாடுறேன். ஏங்க நீங்க 100 பேர் வந்தீங்கல, நீங்க வந்த வழியை மட்டும் காட்டு சாமி. என்ன பண்ற? ஒரு டீ கடை வச்சு கூட போச்சுக்கிறீங்க. ஏன் என்ன காரணம்? ஏங்க ஒரு டீ 10 ரூபா, 100 பேருக்கு 100 டீ என்ன பண்ண மாத்தி 1000 ரூபாய். ஏங்க டீ கடை வச்சு கூட போச்சுக்கோங்க. நானு அந்த இடத்த கேட்டா அந்த இடத்த அங்க கடை போடுற கட்டையை போட்டு எவ்வளவு மதி சாமி? நாங்க வந்த இடத்துல நீ கடையை போட்டீங்கன்னா பயிலர் கேக்குறேன். இந்த பாத்துக்காங்க 2 பக்கம் மேடு, நடுவுல குடி இருக்கு பாத்தியா? ஒரு பக்கம் மேட்ல பயிலர் வச்சுக்குவேன், இன்னொரு பக்கம் மேட்ல வர டீ கஸ்டமர் எல்லாம் உட்கார வச்சுக்கிறது. இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த டிக்காசன் கம்பி பாருங்க, சின்னதா மலையாட்டம் ஒரு மலை இருக்குது, மலையில டிக்காசன் கம்பி சொல்லி விட்டுறது. அது டீ கப்பு. இவனுக்கு மண்டையத்தான் உள்ள நினைச்சேன். பயங்கரமா இருக்கு, உடம்பு பூரா இருக்கு. அது கொழுப்புங்க நண்பா. அப்ப நாங்க 100 பேர்கள் பிறந்தாலும் இந்த கடல் சூழ்நிலை உலகத்தில் எங்களுக்கு ஜென்மத்து விரோதிகள் யார்? உங்களுக்கு விரோதியா? அவன் யார்? யாருக்கு? எனக்கு இருக்கிறாங்க விரோதி. யாரு? கண்டுக்காமங்க நல்ல மௌரா சொன்ன, அதனால என்ன சொல்றேன்? ஏங்க நீங்க வேற ஆயிரத்தியமான கறி எடுக்கிற மாதிரி ஆளுக்கு ரெடி ஆகி போட்டியா? வந்துடுறேன். என்ன புரிஞ்சுட்டு டீ கேக்குறீங்களா சாமி? அப்படி உங்க 100 உங்களுக்கு எதிரி இருக்கா சொல்றீங்களே, யாருக்கு உங்க எதிரி? எனக்கு எதிரி என்று சொன்னாரே, அந்த எதிரி யார்? அவர் எப்பேர் பெற்றவர்கள்? பாதையாளி தாயாளி என்னும் பகையாளி ஏற்பெற்றான் சத்ராவதி. சத்ராவதி என் சித்தப்பார் மக்கள் 5 பஞ்ச பாண்டவர்களே எங்களுக்கு பகை. ஒரு சித்தப்பார் மக்கள் சொல்றீங்களே, சித்தப்பார் மக்கள்னா உனக்கு எல்லாம் அண்ணன் தம்பி முறை வருது, அவங்க எப்படி ஒரு பகையாளி ஆனாங்க? நாங்க இருப்ப 100 பேர்கள், அவங்க இருப்பது 5 பேர்கள். 5 பேர்கள் ஏண்டா 100 பேருக்கு பகுதி நாடு, 5 பேருக்கு பகுதி நாடா? நெஞ்சிலே வந்த வைத்த அந்த துரியோதனன் ஒன்றாய் இருந்தான், எடுத்து உரைத்தால் ஏட்டு அடங்காத வன்கொடுமைகளை செய்தேன். ஓ, ஏட்டு கொடுமை செஞ்ச? ஆமா. சூதனால் பகடி ஆடி நாடு நகரம் நவநில செங்கோல் அனைத்தும் பகடிலே தோற்றான் தருமன். பகடிலே தோற்ற பாண்டவர்கள் 12 வருடம் காடகம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம். 13 முடித்து வந்தா பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருகிறோம் என்று குரு பெரியவர் கட்டளையிட்டாங்க. அந்த கட்டளைக்கு நான் அப்படி தலையை மட்டும் அசுத்தேன். சொல்லல அவங்களுக்கு கொடுப்பனா தலையை மட்டும் தான் ஆட்டுறீங்க, ஒரு பிடி மண்பாடு கொடுக்க மாட்டேன் எங்களுக்கு.
பண்ணா அந்த கண்டவனுக்கு பிறந்த குண்ட கஜாதி பசங்க யார பேசுற அவனத்தாடா அவனியா சரி இருந்தாலும் நண்பா சுவாமி பாண்டவரை காடகம் ஒட்டி 12 வருடம் முடிய தருவாயில் இருக்கிறது 12 ஆண்டு முடிய போகுது இப்ப ஆமா சரி பாண்டவ கண்ணனை கண்டுவிட்டா மீண்டும் 13 வருடம் பாண்டவருக்கு காணம் கிடப்படும் ஓ இங்க இப்ப திருப்பி பாத்துட்டா திருப்பி 12 சொல்லி விடுறோம் ஆமா பிறந்த வருஷம் 12 ஆண்டு அதனால போய்பாலா என் மனைவியா விடுக்கப்பட்ட யார் கல்யாணம் பச்சுக்கிறா வான்மதி பிறந்திருவான் வான்மதி பெருந்துருவான் அந்த புறத்தில் இருக்கிறார் கட்டிய கணவர் அழைத்தார் என்று உடனடியாக அழைத்தவன் காணங்க போகணும்